வணக்கம். சமுதாயத்துல ஒரு புது நோய் பரவுதுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு பிடித்த அரசியல் கட்சியும் நமக்கு பிடித்த அரசியல் தலைவரும் எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நோய் இன்னைக்கு மிக வேகமா இங்க பரவிட்டு இருக்கு. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். கோவையில 10 வயசு சிறுமிக்கு நடந்த ஒரு கொடூரம். அது சம்பந்தமான பத்திரிகையாளர் சந்திப்பின் போது 3 காவலர்கள் சிரித்து பேசிக் கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அது 2-3 விதமா நம்ம எடுத்துக்கணும். முதல் விஷயம், அவங்க அப்படி சிரிச்சது தவறு. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிருக்க கூடாது. ரெண்டாவது, அவங்க என்ன சொல்றாங்க, அது நாங்க பிரஸ் மீட்ல சிரிக்கலங்க, நாங்க கேமராவை எல்லாம் வெளில வைக்க சொல்லியிருந்தோம், நாங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி நாங்க பிரீஃபிங் தரோம், அப்ப நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனா ஏதோ ஒரு சேனல்காரங்க அதை திருட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. மூணாவது, உண்மையிலேயே அவங்க சிரிச்சிருந்தால் கூட அதற்கு காவல்துறையோ தமிழக அரசோ பொறுப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் நம்ம அரசு மேலையும் நமக்கு பிடித்த நடிகர் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் மீதும் மக்களுக்கு எந்த விதமான ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை ஏஐ அப்படின்னு பரப்புறாங்க. இந்த வீடியோவை எடுத்து போட்ட பலரும் அதை டெலிட் பண்றாங்க. அவங்களே நம்ப வைக்கிறாங்க இது ஏஐ தான் அப்படின்னு. கீழே போய் போலீஸ் அட்டாக் பண்றாங்க, காவல்துறையை பாருங்க அவன் போய் பரப்புறாங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பிளாக்மெயில் மிரட்டுறது. அதற்கு பயந்து சில பேர் டெலிட் பண்றாங்க. ஏன் நான் கூட அதை ஏஐ நம்பிட்டேன், இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்களே அது ஏஐ, இத்தனை பேர் தாவைக்காம அது ஏஐ சொல்றாங்க, உண்மைதான் போல இருக்கு. நான் அலுவலகத்துல போய் அந்த வீடியோ பண்ண சொல்லும் போது அது ஏஐங்க, அது ஏங்க நம்ம வீடியோ பண்ணணும் விட்டுடுங்க அப்படின்னு நான் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னுடைய புரிதலை பாஸ் பண்றேன். அப்புறம் அவங்க தான் எனக்கு வந்து அந்த வீடியோ காட்டிட்டு உண்மையை சொல்றாங்க, ஒரிஜினல் பா, இது ஏஐ எல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ தனக்கு பிடித்த அரசியல் கட்சிக்கும் அரசியல் தலைவருக்கும் களங்கம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த செயல் அந்த கட்சிக்கும் அந்த கட்சி தலைவருக்கும் நல்லது, ஆனா நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது கிடையாது. உங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சி நல்லது பண்ணா 4 பேருக்கு சொல்லுங்க, கெட்டது பண்ணா அமைதியா இருந்துருங்க. தயவு செய்து அந்த கெட்டதை நியாயப்படுத்தாதீங்க. நியாயப்படுத்தினீங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடாயிடும். நம்ம எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்காது, ஏமாற்றம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற உண்மையை நீங்க புரிஞ்சு